இங்க டிஞ்சாங்கிற ஒரு குட்டி பொண்ணு ஒரு பெரிய முட்டையை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. அந்த முட்டையில இவளோட கண்ணீர் துளிகள் பட்ட உடனே அந்த முட்டை பொறிக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து கொடூரமான சத்தத்தோட ஒரு மிருகத்தோட கால்கள் வெளியே வருது. இத பார்த்த உடனே அவ பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. இவ இங்க இருந்தே ஒளிஞ்சுக்கிட்டு அந்த முட்டையை பாக்குறா. பார்த்தா அது முழுசா பொறிஞ்சு அதுக்குள்ள இருந்து பறவையும் இல்லாம மிருகமும் இல்லாம ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையா ஒரு உயிரினம் பிறக்குது. இப்ப அந்த மிருகம் சடனா இவளை திரும்பி பாக்குது. உடனே இவ உள்ள போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உயிரினம் போயிருச்சான்னு சொல்லி வெளியே எட்டி பாக்குறா. ஆனா அது போகவே இல்ல. திடீர்னு அவ கண்ணு முன்னாடி வந்து அவளை பயமுறுத்துது. இப்ப இந்த மிருகம் பயங்கரமா சத்தம் போடுது. இந்த சத்தத்தை கீழே இருந்த அப்பாவும் கேட்டுட்டு என்னமாங்க சத்தம்னு சொல்லிட்டு இவ ரூமுக்கு வந்துட்டு இருக்காரு. அவரோட குரலை கேட்ட உடனே இந்த மிருகம் ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடுது. பொண்ணு அப்பா மேல வரதுக்குள்ளேயே பொறிச்ச முட்டைய போர்வையில மூடிடுறா. அப்பாவும் கரெக்டா மேல வந்துடுறாரு. என்னமா இங்க ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பொண்ணும் என் ரூமுக்கு ஒரு பறவை வந்துச்சு, அதை நான் விரட்டி அடிக்கும் போது ஜன்னல் உடஞ்சு போச்சுப்பான்னு போய் சொல்றா. இப்ப அப்பா அந்த உடஞ்சு போன கண்ணாடி துண்டுகள்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ரத்த கரையும் இருக்கிறதால அந்த பறவைக்கு அடிபட்டு இருக்கும். ஆமா, அது என்ன வகையான பறவைன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு டிஞ்சா அது என்ன பறவைன்னு தெரியல, ஆனா ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு சொல்றா. ஏன்னா அவ இந்த முட்டையை வச்சிருக்கிறது அவங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் பெட்லயே படுத்திருக்கா. இப்ப அப்பா அந்த உடஞ்சு போன ஜன்னலை வீட்டுக்குள்ள வெளிச்சம் வராம இருக்கிறதுக்காக டெம்பரரியா ஒரு அட்டையை வச்சு அடைச்சு கொடுத்திருப்பாரு. அந்த அட்டை கிட்ட ஏதோ சத்தம் கேக்குது. இவளும் பயந்துகிட்டே போய் கிட்டத்துல பாக்குறா. பார்த்தா அந்த பறவை மறுபடியும் வந்து நிக்குது. இவளை பார்த்த உடனே அந்த அட்டையை பிச்சுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துருது. இத பார்த்து அவ ரொம்பவே பயப்படுறா. ஆனா அந்த மிருகமா இவள ஒண்ணுமே செய்யல. கையில ஒரு கண்ணாடி துண்டு குத்தி இருக்கதை காமிக்குது. ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குது. டிஞ்சாவும் அந்த கண்ணாடி துண்டை வேகமா எடுத்து விட்டுறா. உடனே அது வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துது. எங்க கடிச்சிருமோன்னு சொல்லி டிஞ்சா அவளோட கண்ணவே மூடிக்கிறா. ஆனா அந்த மிருகம் டிஞ்சாவோட கையை பிடிச்சு தலையில தடவி கொடுக்க சொல்லி பாசமா நடந்துக்குது. இவளும் தடவி கொடுக்குறா. அப்புறம் கையை மோந்து பார்த்தா கேவலமா நாறுது. அதனால இத பாத்ரூம் கூட்டிட்டு போய் குளிப்பாட்டுறா. சோப்பெல்லாம் கூட போட்டு விடுறா. அப்படியே ஜாலியாவும் விளையாடுறாங்க. இப்ப நைட்டு வந்துருது. டிஞ்சா பெட்ல தூங்குறா. அந்த மிருகத்தை பெட்டுக்கு கீழே தூங்க வச்சிருக்கா. ஆனா அவளுக்கு ஒழுங்கா தூக்கமே வரல. ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய நாய் குலைச்சுக்கிட்டே கிடக்குது. இப்ப இந்த பறவை உடனே எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போய் அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த நாய் கத்துற சவுண்ட் நின்னு போயிருச்சு. ஆனா அந்த பறவை பயங்கரமா கத்துற மாதிரி கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இவ கண்ணு முடிச்சு பாக்குறா. முன்னாடி அந்த பறவை அவ மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கத்துது. திடீர்னு கண்ணத்தையும் தடவி கொடுக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா திடீர்னு நாதுன்னு சொல்லி பக்கத்துல திரும்பி பாக்குறா. அந்த நாயை கொன்னு இவ தலைமாட்டிலே வந்து போட்டிருக்குது. அப்பதான் விஷயமே புரியுது. இனிமே அந்த நாய் சத்தம் போடாது, நீ நிம்மதியா தூங்குமான்னு சொல்லிதான் அந்த பறவை கண்ணத்தை தடவி கொடுத்திருக்குது. இத பார்த்து அவ வாமிட்டே எடுத்துடுறா. அந்த வாமிட்டை இந்த பறவை சாப்பிடுது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா இவளோட வாமிட்டை மட்டும்தான் அந்த பறவை சாப்பிடும். அதனாலதான் அந்த நாயை கூட சாப்பிடாம அப்படியே கொண்டு வந்திருக்கு. இப்ப நைட்டோட நைட்டா அந்த நாயை கார்டன்ல புதைச்சிட்டு திரும்பவும் இந்த பறவை வந்து கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. காலையில அப்பா வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு பார்ட் 4ன்னு கமெண்ட் பண்ணுங்க.